என்னை பத்தி எந்த ரன்னிங் காம்படிட்டர் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ற? சொன்னீங்க இப்ப சொல்லு. ஒன்னும் சொல்ல, டைம் ஆகுது. தைரியமா நல்ல இப்ப சொல்லு. எல்லாரும் இருக்காங்க, கழிச்சிடுங்க, விடுங்க ப்ளீஸ்மா. ஏமாத்திடும் உன்னால தந்துட்டு விடுறான். சரி நானு அதுக்கும் பதில் அதுதான். போய் ப்ளீஸ். அதான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன? அது நோ சரிதான், வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் கூட ரொம்ப லேட் ஆகுமோன்னு பார்த்தேன், இல்லை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. சரி, நலங்கைக்கிறதுல நமக்கு என்ன வேலை? அவங்க தான் தொடங்கிட்டாலும் அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம போயிட்டு டெக்கரேஷன் பார்ப்போம். சரி, அதுக்கு டெக்கரேஷன் பண்ண கொஞ்சம் வந்து போய் பார்க்கலாம். அதுவும் சரிதான். ஏய், நீயும் பண்ணிருக்கலாம். எதுக்கு? எல்லாரும் இருக்குதான். நமக்கு எப்போ இருக்கும்? ஹலோ, கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன? உங்க தங்கச்சி ஃபர்ஸ்ட் பெற்றுக்கணும் தெரியும்ல. ஆமால, என் தங்கச்சி சபதம் வேற இருக்கு. அப்புறம் இல்ல தெரியாம கேட்டேன். தங்கச்சிக்கு அப்புறம் பெற்றுக்கலாம். உனக்கு பொண்ணு தானே வேணும்? அப்ப காத்துருங்க. ஓகே ஓகே, காத்திருக்கா. ரிலேஷன் ஆயிடுவாங்க. சொல்லிட்டு இருக்க? ஆமா, என் பாய் பையன் பொண்ணு பெற்றுட்டு இன்னொரு அண்ணனுக்கும் கொடுத்துரும். அப்ப எனக்கு சிப்லிங்ஸ் அவங்க எப்படி கொடுப்பேன்? அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஃபீலிங்கா இருக்கு? ஆமாண்டா. என்ன டான்ஸ் கூப்பிடுறாரு எப்போ? கொஞ்சம் குறைச்சிட்டு வரமாட்டேங்க, என்ன பண்ணட்டும்? வீட்டுல பண்றல, அத்தோட விட்டுரு. சரிங்க மேடம், அப்போ கொஞ்சம் கண்டுக்கோங்க. நான் பிச்சு கூட பிச்சு பார்த்துக்கோங்க. ஏமா நல்ல என்ன பார்த்து சொல்லு. இன்னும் வேண்டாம். ரெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் கூட. இன்னும் வேண்டாம், அதனால வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அம்மால பூச்சியில பட்டுல அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னம்மா? ஏய், சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குங்க. நீங்களாம் என்ன பண்றீங்க? லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. அதானே, இங்கே முடிய முன்னாடி போட்டிருக்கீங்க. எனக்கு பின்னாடி போட்டா ஒரு மாதிரியா இருக்கு. அதான் இது நல்லா இருக்கு. ஆமா, இங்க அழகா வந்து தச்சுட்டாங்க. அதை அந்த ஹேர் ஸ்டைல்ல இதை வச்சுட்டாங்களா? தனித்தனியா வச்சுருந்தாங்க, ஹேர் பின் வச்சு குத்திட்டாங்க. பூன்னு வச்சிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். பேஸோட பண்ணிட்டாங்கல்ல, அதனால தான் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் ரொம்ப திக்கா தெரிஞ்சுது. அப்போ 3 தான் வைக்க முடிஞ்சுது. அதனால தான் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இது மட்டும் வைக்க முடிஞ்சுது. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, நீங்கெல்லாம் போங்க. நீங்க தான் ஈவினிங் ரிசப்ஷன் சூப்பரா நிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு ஓடிடும். போய் நல்லா தூங்குங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏய், என் கூட தானே இருப்பேன். இப்போ என் கூட யார் இருப்பா? என் தங்கச்சி கேட்டீங்க ஆளு படிச்சுக்கிறாங்க. அப்போ எனக்கும் இல்ல, பொண்ணுங்க தானே 2 பேரும் ஒரே ரூம்ல மாத்துங்களேன். ஆமால, மென்ஸ் ஒரே ரூம்ல இருந்துக்கிட்டோம். அதானே கப்பல்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஓகே ஓகே, இது ஓகே. ரெஸ்ட் எடுத்துட்டு 1 hour இருங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் அண்ணா கூட கொஞ்ச நேரம் இருக்கேன். நான் கொஞ்சம் லேட்டா இருக்குன்னா போதும். உங்க கூட கொஞ்ச நேரம் ரெடி ஆகிற வரைக்கும் வந்துட்டு அப்புறம் போய் ரெடி பண்றேன். அப்படின்னா ஓகே. ஸ்டேஜ்ல கூட வைக்கணும். அதுதான் பொண்டாட்டி இருக்கா. பாரு, முடியாது. அப்புறம் பாத்துக்க. ரசிக்குதா? நாத்து வந்து சாப்பாடு விட்டு விட்டுச்சு. ஓ, நான் தூக்கி விட்டுச்சு. தெரியல, சாயங்காலம் அவ்வளவு விட்டுட்டு சொன்னாங்க. அதான் அது சாப்பிட்டேன். எனக்கு பிடிக்காதத கம்மியும் பிடிச்சத நிறைய விட்டு விட்டுட்டா. நல்லா உங்க நாத்து விவரம் தான். ஆமா. ஏய், நீ எங்க போய் ரெஸ்ட் எடுக்க போற? இல்லையடா, இந்த ஸ்டேஜ் இப்படியே தான் இருக்கும். இன்னொரு ஸ்டேஜ் மட்டும் ரெடி பண்ண போறாங்க, அதை போய் பார்க்க போறேன். வா, நம்ம ஒண்ணா இருக்கலாம். நான் கூட இருக்கலாமே. எங்க இப்ப வந்தவங்களுக்குலாம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கொடுக்கணுங்க. எனக்கு அந்த வேலை இருக்குங்க. மாசத்துக்கு கூட வாடி. வந்தவங்களை வெறும் கையில அனுப்புவேன். ஓ ஓகே ஓகே. நான் அங்க போய் வேலை பார்க்க போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க கூட சாப்பிட மாட்டியா? வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு அப்படி நானும் ஒரு கூட்டத்தை கும்பிட போறேன். தூங்க போறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எந்த ரூம் கிட்ட வரும்போது தூக்கம் வருதோ அவன் கூட போய் தூங்கிடுவேன். என்ன குட்டி, உனக்கு தான் நைட் சொல்லிட்டேன்ல. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. உங்க கூட போனா தூங்க முடியாது. வேண்டாம், அப்பவே மூஞ்சி வச்சு ஏமாத்திடுவீங்க. நான் திரும்பவே மாட்டேன். அதுக்கு தான் சமயத்துல உங்களுக்கு பண்ற பிடிவாதம் இருக்கே. சமயத்துல உஷாராயிட்டு பொறுத்தல ஏமாத்துறது கடுப்பா இருக்கு. ஓ, கடுப்பா இருக்கு. என்னடா திருத்தலும் வச்சிட்டு இருக்கு? பேசின மட்டும் சீக்கிரம் நான் கூப்பிடுறேன், தொடர்றேன், எதுவும் பண்ண மாட்டேன். நான் பேசுவேன், அதிகம் மதிக்க மாட்டான்டா. வளையலாட்டினா மட்டும் கொஞ்சம் இதாக ஆசைப்பான். அதுவும் அவ சொல்லி கொடுத்துட்டு போனதுதான். என் கை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாள, அதனால அவ கை நிறைய வழி போட்டு வந்து ஆட்டுவாடா. வளைய சவுண்டு கேட்கட்டும்ட்டு நான் போடாதனாலாம். அதனால அந்த வளைய சவுண்டு அவதான் நினைச்சு ஆட்டுறானோ என்னவோ. நீ படிக்கிற
நான் படிக்கும் போதும் கேட்பானா என்னன்னு தெரியாது, அமைதியா தான் இருக்கும். ஆனா அவ படிக்கும்போது பார்க்க அப்படியே என்ஜாய்மெண்ட்டா குதிப்பாரு. குதிக்கிறோம். அடா ஆமாப்பா. இப்பயும் ஆளா இருப்பான் போல இருக்கே, நம்மகிட்ட வருவானா? தெரியல. நான் வேணா அவனை படிக்கும்போது கூப்பிடுறேன். நான் படிக்கும்போது நீ கவனிங்க, அவ படிக்கும்போது வந்து கவனிங்க. நாளைக்கு இதை டெஸ்ட் பண்றோம். நிச்சயமா பாருங்களேன் எப்படி குதிக்கிறான் மட்டும் பாருங்களேன். மத்த பிள்ளையாவே வளர போகுது. என்னோட அப்படிதான் வளரும் போல. இதெல்லாம் பொருட்டா மதிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். அப்படி யோசிச்சு பார்த்தா அது என்னவோ சரிதான். இங்க எந்த பொறுப்பும் இருக்கு. பெருசா திட்டம் போடுறாங்க. போடட்டும். ஏதோ வந்து என் புள்ள பத்துப்பான். என்னடா தங்கம், அவ குரலை கேட்க கூடாது. இவன் ரொம்ப நீ அவங்ககிட்ட சொல்லி வை, நாங்க 2 பேரும் இருக்கோன்னு. இருங்க ஓரமாவே இருங்க. இனிமேல் தனக்கு வந்துட்டு நான் பேசி நான் பிரெயின் வாஷ் பண்றேன். முடிஞ்சா பண்ணு தம்பி. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன். நீ இல்ல தனக்கு வந்து நான் பேசுறேன். நான் பேச்சு பிடிக்கிறா இல்ல மத்த பேச்சு பிடிக்குதான்னு பாக்குறேன். அவகிட்ட அவளை நான் பாத்துக்கிறேன். பாரு தம்பி பாரு. ஸ்கேன் இருக்கு, நீங்க தான் வரவே இல்லையே. இல்ல லேட்டா வந்துட்டேன். அப்ப பாக்கணும் அவதானே இருக்கா. நீங்க 11 செக்கப் போகும்போது தானே வந்தீங்க. ம். அவ பேசுறா அப்படியே அவ சொல்றது செய்துங்க. அப்படிதான் போல, எனக்கு அப்படிதான் தெரியுது. என்ன பண்றாலும் அந்த இடத்துக்கு அதை ஆக்ஷன் பண்ணுது. அந்த அளவுக்கு கவனிக்கிறான். நான் கூட இப்பெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கேட்பாங்க, நம்ம குரல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. போனதுக்கு அப்புறம் அவ குரல் கேட்டாலும் அசையும் போல. செஞ்சாலும் செய்யும். நான் கூட இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு நம்பிக்கை வருது. அதனால நான் பழக போறேன். இனிமேல் நான் நிறைய புக்ஸ் எடுத்துறேன். அவன் வாங்கி கொடுத்த புக்ஸ் தான் அவ பக்கம் திரும்புது. நான் வாங்கிட்டு வரேன். வந்து நீ படிப்பேன். நீ தூங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நானே படிச்சு அவனை எழுப்பி ஆக்டிவ் ஆக்கி நடத்துங்க. அவன் அப்பம் பிள்ளையா வளர்க்குறேன். வாய்ப்பு கம்மி ராஜா. அது அத்தை பிள்ளையாதான் இருக்க போறியா பாரு. வாய்ப்பே இல்லை. அப்பம் புள்ள. என்ன இன்னும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிளான கேட்டா மாத்திடுவா. ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணி கூட தான் பேசிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். பேசுங்க. தைரியமா நினைச்சு சொல்லு. இதுக்கு அவள் வேலை பிளான் போடுறதுக்காக முடியாது. இதை சீக்கிரட் மிஷனா பண்றேன்னு ஜெயிக்கிறேன். பாப்போம். உங்க மதத்தை சுமக்கிற எனக்கு எந்த சுகமும் இல்ல சந்தோஷமும் இல்ல போல. கழுப்புறது உண்மையை பாத்துக்கிறேன். அதையும் பாக்குறேன். பேசுறது அப்புறம் பேசுங்க. எழுந்துருங்க, நீங்க சாப்பிடுங்க வாங்க. இந்த வரேன். கொஞ்ச நேரம் அதில் ஹேர் ஸ்டைல் இருந்துட்டு 2-3 போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கழிச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு ஒன்று படுப்பாங்களே, ஈவினிங் ரிசப்ஷன் வேற. சரி இல்லைங்கடா. அதான் அவங்க வரலையே, உன் கூட தின்றான் வேற விதி. வா, எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளோதான். வா, பாதியிலே முடிவு பண்ணமே. அப்புறம் அப்பலாம் பட்டத்துக்கு இன்னும் குறைஞ்சிட மாட்டேங்க. தான் சரி, அப்புறம் ரூம் கொஞ்சம் கொஞ்சி பாருங்க. இன்னொரு கொஞ்சம் வச்சு வைங்க பாரு. நீ பாரு. இல்ல கோ. சரி ப்ளீஸ் பாரு. ஒன்றும் வேண்டாம், போய் சாப்பிடுங்க. மற்ற கதை அப்புறம் பார்த்துக்கிறேன். வந்தாவே நம்ம ஒரு சைட் கேரக்டரா மாறிடுவோம். எனக்கு உனக்கு எப்படி இருக்கும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வேண்டாம்டா. சீக்கிரம் நானும் சொல்லல, சொன்னேன். பெத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா பெத்துக்கலாம். பார்ப்போம், எதுவும் நம்ம கையில இல்லை. அது என்னவோ சரிதான். சரிவா போலாம். நம்மளும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்பதான் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். டாக்டர் சைட்லேருந்து வருவாங்களே, 11 கொஞ்சம் பேர் குடிச்சிருக்காள். ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்துலாம் வருவாங்க. சில டீனுங்க ஹெச்ஓடிஸ்லாம் வருவாங்க. சரி வா பார்க்கலாம். ஆமா அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். வா, அவங்களாம் வெல்கம் பண்ணணும், பார்த்துக்கணும். அதான் இப்போ சரி வா போலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன் எப்படி போட்டிருக்க? தான் காலையில போட்டல, அதான். ரிஷி மேடம் கொஞ்சம் பாருங்க இந்த பக்கம். என்னப்பா என்ன குட்டிக்கு என்னாச்சு? ஒன்னோட கொஞ்ச நேரம் வந்து பார்த்து இருந்தோம். சாரி. ஓகே, இப்படி முடிஞ்சு வச்சு அமர்த்திடும். மாத்திர அதெல்லாம் நிறையவே தான். சாரி. என்ன கீழே போடுறதானே. பாரு, அந்த பையனை பிச்சு போடுவேன். வேணும் யாரும் வீட்டுல இருப்பாங்க. நம்ம ரூம் வேணாம் தெரிய போதா? பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரொம்ப பண்றீங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்களா. ஹாஸ்பிட்டல் டிசைன் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் டாக்டர் வேண்டாம். என்னால எதுக்காகவும் அதை விட முடியாது. சரி, 2 பேரும் அவங்க ஸ்டேஜுக்கு போங்க. ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டோ போஸ்ட் கொடுப்பீங்க. நீ காலையில கூட்டிட்டு உட்காப்போம். சரிடா. சரி டாக்டர்ஸ்லாம் வருவாங்க போலாமா? போலாம். மச்சான் அதில் சொல்ல வருவாங்க. அதுக்கு கவலைப்படாது. நாங்களா இருக்கோம். அப்புறம் என்ன, கையில மட்டும் பார்த்துக்கோ. அப்போ வந்தா போதும். கை கூட யாருன்னா இருக்கும்போது வா. சரிடா. எங்க உங்க வயிற காணோம்? ஏதோ சொன்ன இந்த மாதிரி படம் கட்டினா தெரியலன்னு. கடவுளே. இன்னும் வயிறு தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸா பார்த்து சூஸ் பண்ண. அதான் பிரெக்னன்சி ஸ்கர்ட் எல்லாம் விற்கிது, அதை வாங்கி போடுங்க. சரி, இதுக்கப்புறம் ஒருத்தர போட்டோ எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குரூப்பா நின்றுடுங்க. நீங்க வந்தவங்களை பாரு. என்ன அண்ணா அனுப்பி அண்ணியை கூட்டு போய் உட்காரு. வந்தவங்களை பண்ணி பார்க்க சொல்ற. இங்கே இரு. அவ கூட யாரு இருப்பா?
நானா கூட இருக்கேன் அங்க. இப்போ நாங்களும் போகிறது இல்லை. இங்க இவளுக்கு டாக்டர்ஸ் தெரியும், அதனால இவளை விடுறேன். இதுல என்ன இருக்கு? அப்பப்ப இங்க வரேன், அவ அப்பப்ப அங்க மாறட்டும், அவ்வளவுதான். அதுக்குன்னு அப்படியே உங்க 2 பேரையும் விட்டுட்ட மாதிரியே சொல்லாதீங்க என்ன. விடுங்க, அவங்க கல்யாணத்துல பாத்துக்கலாம். பழிவாங்கலாம். பாத்துக்கலாம். இப்ப ஒழுங்கா போஸ்ட் கொடுங்க, நான் வரேன். கூட கூட்டம் வராது நினைச்சேன். இவ்வளவு கூட்டம் பாருங்களேன். 4 பேரு, 4 பேரும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யறாங்க. அப்ப வராதா? என்னவோ சரிதான். அவளுக்கு இங்க சென்னையில வேலை செய்யறவங்க, ஹைதராபாத்ல வேலை செய்யறவங்க, கூட படிச்சவங்க. உங்க மாப்பிள்ள வேற போலீஸ். அவனும் 3 இதுல வேலை செஞ்சிருக்கான். அந்த 3 இடத்துல இருந்து ஆள் வராங்க. அண்ணா மட்டும் இந்த ரொம்ப வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு. ஸோ அதுல அதுக்கப்புறம் அவனும் பிடிச்சிக்கிட்டான்ல அந்த இடத்த. அதான் டாக்டருங்க சொல்லவா வேணும். அதனாலதான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அண்ணி தப்பா நினைக்காதீங்க, ஒரே ஒரு சந்தேகம். என்ன மருமகளே? இல்ல, அண்ணன் தான் பெரிய கஞ்ச பிஸ்னரியாச்சே, எப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி தராருன்னா உங்க அண்ணன் கேட்கணும். அவனும் பொய் சொல்லலையே. அதெல்லாம் பொய் இல்லம்மா, உண்மைதான். அதான் அவருக்கு சம்மந்தி கிடைச்சிட்டாரு மிலிட்டரியில இருந்து. அதானே பார்த்தேன், அங்க வந்து பாதி ரேட்ல வாங்கிட்டாரு. அவர் பாதி ரேட்டு கொடுத்தாரோ, கால் ரேட்டு கொடுத்தாரோ, இல்ல கொடுக்காம தான் விட்டாரோ யாருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட தான் சொன்னாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனாலதான் தைரியமா பார்ட்டி வைக்கிறாரு. இல்லைன்னா அந்த கஞ்ச பிஸ்னரிக்கு ஏது இவ்வளவு சாமர்த்தியம்? ஏது இவ்வளவு கருணைன்னு சொல்லுங்க, சாமர்த்தியம் சொல்லாதீங்க. சாமர்த்தியத்தாலதான் அவர் இப்படி வாழ்றாரு. அது என்னவோ சரிதான், அந்த சாமர்த்தியம் நமக்கு வராதுப்பா. அது என்னவோ சரிதான், அவரை மாதிரியெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. போட்டோ எடுத்தாச்சு, நாங்க போட்டோமா? ஆமாண்டி, எனக்கு ஸ்டேஜ்ல வேலை இல்லை, கொஞ்சம் வெளியே தான் வேலை இருக்கு. என்ன வேலை? சொந்தக்காரங்களும் வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு பாக்குறது. ஓ, ஓகே ஓகே. அவ்வளோதான் இல்லை, சாப்பிட்டு கிளம்புறோம்ல. ஏன் ஆமா, நீ மண்டபத்தில் தங்க போறியா என்ன? அங்க வாங்க எங்க வீட்டுக்கு. இன்னும் வேண்டாம், நான் நிம்மதியா இருக்கேன். ஏன் ஒன்றும் வேண்டாம், என் முன்னாடி என் கூட இருக்க கொஞ்ச நேரம். நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க. இல்ல, அது வந்து கம்முன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. இதோட ஃபேர் போட்டோஸ் தான், ஒழுங்கா கொடுங்க. அப்பா மட்டும் இந்த பக்கம் வராம பாத்துக்கோ. அவர் வேற இடத்துல பிஸியா இருக்காரு, அவர் வரமாட்டாரு. தைரியமா போட்டோக்கு போஸ்ட் கொடு, புரியுதா? இதுக்கப்புறம் நீ புருஷன் வீட்டுக்கு போயிட்ட, சும்மா சும்மா பயந்துட்டு இருக்காது. என் புரியுதுதான், அதுல பயம் வந்துருது. ஒன்னும் வர தேவையில்ல. ஓகே ஓகே, வராது வராது. டீ வர மாட்டோம், கை வேற பரபரண்டு. உள்ள போய் உட்காரலாம்டா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அந்த போட்டோஸ்ல எடுத்தாச்சுல, வீட்டுக்கு போனா கூட போலாம். அதானே போதும், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அது உனக்கு இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா கூட ஏற்றி அனுப்பிடு. அதை வேணா பண்றேன். இல்லடா, எனக்கும் டயர்டாக இருக்க போய் தூ. சரிடா. இல்ல, அவங்க அம்மா அப்பா கூட ஏற்றி விட்டுட்டு அப்புறம். பார்த்து பொறுமையாக இறக்கி கூட்டு போ. இவர் அந்த கேமரா நோத்துறாங்க, அது நோந்ததுக்கு அப்புறம் சரிடா. மேடம் இப்போ வீட்டுக்கு வராங்க தெரியல. போல இருக்கு, கொத்துவாலே நம்ம தான் தள்ளி இருக்காங்க, கிட்டே வர மாட்டாங்க. அல்ல இன்னும் பண்ண முடியாது, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவா. என்ன பண்றது, பல கடைசி போட்டுக்கிறேன். அவங்க வந்துட்டு பார்த்துக்கிறேன். சரி, நான் அடுத்த ஆளு போய் பாக்குறேன். ஒரு விஷயம் முக்கால் வேலை முடிஞ்சிச்சு. ஆமாம், அந்த பார்ட்டியில் இருக்கவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி இருக்கவங்க வந்து சாப்பிடணும், சாப்பிட்டு கிளம்பிடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் ஃபோட்டோக்கு இருக்காங்க, அதுவும் எடுத்துக்கிறாங்கன்னா அத்தனை தனித்தனி ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. என்ன தெரியும், நீ வீட்டுக்கு போகிறதா சொன்னாங்க. கடைசியில் அம்மாங்க பொண்டாட்டி அவங்கெல்லாம் போயிட்டாங்கப்பா. ஓ அப்படியா, அப்படின்னா சரி. ஆமா, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்க குத்துக்கு வரோம்ல. சரி, பேத்திக்குள்ள யாராவது துணைக்கு போனாதான் போதும், அதை அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆமாப்பா, அவங்க வச்சுட்டு வண்டி வந்து. சரி, அப்புறம் யார் போறாங்களோ போட்டோம், அவங்க 3 பேர் இப்படியே ஒன்றா வந்துடுவாங்க. ஆமா, அவங்க 3 பேர் ஒன்றா வந்துடுவாங்க. சரி, நம்ம வேலை பார்த்துட்டு சாப்பிடுவோம். அம்மாண்டா மாத்திரை போட்டு முன்னாடி நானும் அப்படி இப்படி சாப்பிடவே இல்லை. இங்க இந்த மாப்பிள்ளை செய்யற வேலையை அவரு விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு, அங்கேயே கரெக்டாகுது. அப்படியே நம்மளோட போயிட்டாரு பார்ட்டி. நானு வாங்கி கொடுத்தவங்களும் அடிக்கணும். அப்பா ஏதோ கேட்டாரு, அதுக்கு முடியாது நான் சொல்ல முடியும். ஒழுங்கா காசை வாங்கிட்டு பார்த்துக்கோ. சம்மதிக்கிற வீட்டு கேட்கறது, அவன் கஞ்ச பிஸ்னா தரமாட்டான். ஒழுங்கா கேட்டு வாங்கி எந்த மாதிரியும் பேசுவார் மாப்பிள்ளை பத்தியா. இன்னும் கடுப்பா இல்ல, புடிச்சு பேசுறது போய் பாருங்க. சரி விடு, என்ன பண்றது. போதும், அந்த மனுஷன் பேச்சு எதுக்கு, திடீர்னு வந்து நீங்க நிக்க போறாரு. வாங்க நம்ம போலாம். சரி, ஆமா, அது என்ன சரி, எங்க நிற்கிறது தெரியும். அப்புறம் அங்கே வாட நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும். சில போலாம். சரிங்க வாங்க. சரி, போட்டு ரொம்ப நேரம் நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த சூப் ரொம்ப குத்துச்சு. ஆமாண்டா, அது என்னடா கருமம் அப்படி இருக்கு. இருக்கும்போதே வேணும், நீ நல்லா இருக்கு. அதுதான் அந்த வீட்டுக்கு மாறிட்டேன். நீ எல்லாம் கிளம்பிட்டாங்க, கிளம்பலாமா? அவளே எனக்கு திக்கிட்ட. அவன் கூட போயிட்டு அம்மா கிட்ட தூரத்துக்கு கீழே எப்படி ஏமாத்திடுவான். அடப்பாவே அதுக்கு லாக் பண்ணிட்ட. யார் கூட போனாலும் எங்க போனாலும் எனக்கு தெரியாது.
வரமாட்டான். அதுக்கு நான் பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டேன். இப்படி இருந்துட்டா எல்லாம் பிளாக்மெயில் தான், வேற எப்படி? என்ன உன் தங்கச்சி இருந்துருவாளா? gift எல்லாத்தையும் அவங்க வந்து சேர்த்து அனுப்பிச்சாச்சு. நம்மளும் எல்லாமே எடுத்தாச்சு. கிளம்பலாம்டா, டயர்டாக கொடுத்துக்கோது. ஆமாண்டா, ரொம்ப வேலை. அப்படியே நைஸாக கிளம்பிட்டாங்க பத்தியா? ரவியாக்கு நபரோட அப்படி சொன்னோம். இப்படிதான் போக சொன்னோம். அந்த மனுஷன் வந்து யாரையும் வெல்கம் பண்ணல, குடிக்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்கிற போனார். அப்படியே குடிக்கிறது செட்டில் அப்படியே எஸ்கேப் போயிட்டாரா? அவர் இந்த பக்கம் இல்லாதனால ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. அது என்ன சரிதான். சரி பார்க்கலாம். என்ன லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம இருந்து டெக்கரேஷனே கைட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டா. இதை பாரு, உட்காந்துக்கிட்டு தூங்குறதா? தூங்கினா தான் ஆச்சரியம், தூங்கினா இல்லை. சரி எழுப்பி கூட்டு போகலாம். போயிடலாம். அதுக்கெல்லாம் ஒருத்தன் ரெடியாக இருப்பாங்க. விழுந்து கூட மாட்டீங்க, தூக்குங்க. நான் இருக்கும்போது அடுத்தவங்க பிச்சும் சரி நடத்து. என்னோட தூக்கம் எடுத்து தெரியாம தூங்குற, கடத்திட்டு போன கூட தெரியாது. தெரிஞ்சுப்போம். நம்ம ஸ்மெல் தெரிவித்திருக்கோம். தொட்ட ஒரு நாளே வச்சுட்டு இருந்திருப்பாள். அதானே பார்த்தேன், ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப டயர்டாக தூக்கம். அதிசயம் தான். ஓகே.